இதனால தான் சின்ன பசங்களை தனியாக விடாதீங்கன்னு சொல்கிறது. மதுரைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் ஒன்று இருந்திருக்கு. அந்த கோயில் பேர் என்னன்னா குட்டிச்சாத்தான் கோவில். ஏன்னா அந்த கோவிலில் ரொம்ப வருஷமாக ஒரு குட்டிச்சாத்தான் இருக்குதுன்னு ஊர் பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு நாள் மத்தியான நேரத்தில் 3 சின்ன பசங்க அந்த கோயில் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதுல இருந்த ஒரு சின்ன பையன் இந்த கோவிலுக்குள்ள என்ன இருக்குது வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி மற்ற 2 பேர்த்தையும் கூப்பிட்டுருக்கான். ஆனால் அவங்க நான் பயந்துக்கிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சின்ன பையன் உள்ள ஒன்றும் இல்லை வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிருக்கான். உள்ளே போய் சுற்றி பார்த்த உடனே இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒரு வாய்ஸ் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுலேருந்து ஒரு சின்ன பையன் யார் இதுன்னு கேட்டிருக்கப்ப ஒரு சின்ன கரும்புகையாட்ட வந்து ஒரு குட்டியாக நின்றுருக்கு. ஆமாம், அது ஒரு குட்டிச்சாத்தான். பயந்து போன 3 பேரும் கதவை நோக்கி ஓட பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த குட்டிச்சாத்தான் ஒரு சின்ன பையனோட கழுத்தில் ஏறி கடிச்சு ரத்தத்தை பூரா உறிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் 3 பேரோட கதறல் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அவங்கள தேடிட்டு அந்த கோயிலுக்குள்ள பெரியவங்க கூட யாரும் போகலை.